உதயநிதி பேசும் பொழுது சொன்னாரே, எதிரிலே இருக்கக்கூடிய சங்கி கூட்டம் அடிமைகள் கூட்டம் என்று. அவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்து, நம்முடைய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பார்த்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்று ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ரெண்டு உதாரணத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். பொள்ளாச்சி அதிமுக ஆட்சியிலே பொள்ளாச்சியிலே நடைபெற்ற பெண்களுக்கு எதிராக நடந்த குற்றங்கள், வன்முறைகள் என்னன்னு நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க அங்கே நாம் மகளிர் அணி அந்த போராட்டத்தை கையிலே எடுத்து அந்த போராட்டத்துக்கு போக கூட விடல. சாலையிலே அமர்ந்து எங்களை போராட்டத்துக்கு போக விடலன்னா நாங்கள் மறியல் செய்வோம் என்று சொன்ன பிறகு, அங்கே அமர்ந்த பிறகுதான் போராட்ட களத்திற்கே போக விட்டாங்க. அங்கே பாதிக்கப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண் எத்தனை அச்சுறுத்தல்களுக்கு ஆளானார்கள். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தாக்கப்பட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியிலே பிறகு நம்முடைய போராட்டத்திற்கு பிறகுதான் அந்த பெண்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய வகையிலே அந்த வழக்கு சிபிஐக்கு வழங்கப்பட்டது. நம்முடைய ஆட்சியிலே அந்த பெண்களுக்கு ஒரு நியாயம் கிடைத்திருக்கிறது. நம்மை பார்த்து பேசுகிறார்கள் பிஜேபியை சேர்ந்தவர்கள். 2017 உத்தரப்பிரதேசத்துல உன்னாவோல 17 வயது ஆன ஒரு சிறுமி குல்தீப் சிங் செங்கார் என்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினரால், அவருடைய ரவுடிகளால் அந்த பெண் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார். அந்த குற்றத்தை செய்த ஒருவர் சமீபத்தில் நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு ஒரு நியாயம் கிடைக்கிறது. நாடு முழுவதும் பற்றி எரிந்த பிறகு அந்த பெண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறது. அந்த சிறுமிக்கு சமீபத்திலே அவருக்கு பெயில் வழங்கி இருக்கிறது டெல்லியில் இருக்கக்கூடிய நீதிமன்றம். அதை எதிர்த்து போராடக்கூடிய அந்த பெண்ணுக்கு, அந்த குடும்பத்திற்கு எதிராக போலீஸ் அங்கே களமிறக்கப்படுகிறது. தெருக்களிலே அவர்கள் டெல்லியின் தெருக்களிலே இழுத்து வரப்படுகிறார்கள். இது பிஜேபி பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய லட்சணம் இதுதான். ஆனால் கோவையிலே ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு சம்பவம் நடக்கிறது. 30 நாள்ல சார்ஜ் ஷீட் போடணும்னு சொன்னது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். 30 நாள்ல சார்ஜ் ஷீட் நீதிமன்றத்திலே வழங்கப்பட்டது. அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைப்பதற்கு நம்மோடு நின்று போராடக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்றால், யாரும் கேட்கறதுக்கு முன்னாடி முதல் குரலாக அந்த பெண்ணுக்கு வந்த ஆதரவு குரல் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய குரல். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.